சாதாரணமாக ஒரு பார்லிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டா, அது ராஜ்யசபாவோ, இல்லன்னா லோக்சபாவோ அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் டைமிங்ஸ் வந்து பொதுவாக ஃபிக்ஸ் பண்ணது இதுதான். காலையில வந்த உடனே கொஸ்டின் ஹவர் இருக்கும். காலையில வந்த உடனே கொஸ்டின் ஹவர் இருக்கும். இந்த கொஸ்டின் ஹவர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து யூசுவலா ஓரல் கொஸ்டின்ஸ்க்குலாம் ரிப்ளை குடுப்பாங்க. ரிட்டன் கொஸ்டின்ஸ் இருந்தா ரிட்டன் ரிப்ளை தான் கிடைக்கும். ஆனா ஓரல் கொஸ்டின்ஸ்ல வந்து ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ்லாம் கூட கேட்கலாம். இதுக்கு வந்து எவ்வளவு நாள் முன்னாடி நோட்டீஸ் குடுக்கணும்? இது எல்லாமே வந்து பிரைவேட் மெம்பருக்கு என்ன? அதே மாரி கவர்மெண்ட்ல வந்து இப்ப வந்து கவர்மெண்ட்ல ஒரு மினிஸ்ட்ரியில ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா அதுக்கு என்ன ரிப்ளை? பிரைவேட் மெம்பர் கேட்டா அதுக்கு என்ன ரிப்ளை டைமு? இந்த மாரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து இது 0 ஹவர்ன்னுவாங்க. இது கன்வென்ஷன் ஆஃப் தி இந்தியன் பார்லிமெண்ட். கன்வென்ஷன் ஆஃப் தி இந்தியன் பார்லிமெண்ட். யூசுவலா 0 ஹவர் தான் ஸ்டார்ட்டிங் ஆஃப் தி செஷன். அத நீங்க அந்த 0 ஹவர்ல என்ன மாரி இருக்கும்னா, மோஸ்ட்லி வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்ஸு, லைக் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் டு பி டிஸ்கஸ்டு, பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஒரு டாபிக்ஸு, இது எல்லாமே வந்து டிஸ்கஸ் செய்யப்படும். அதுக்கப்புறம் அதோட கோர்ஸ் வந்து அப்படியே வந்து ஈவினிங் வரைக்கும் போகும். ஒரு ஒரு வாட்டி ராத்திரி 7, 8 மணி வரைக்கும் கூட உங்களுக்கு பார்லிமெண்ட் நடக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுல இந்த ஃபர்ஸ்ட் ஹவர் வந்து எப்பவுமே வந்து கொஸ்டின் ஹவர்ன்றாங்க. இதுல இந்த டேபிள் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனாலும் நீங்க வந்து நான் உங்களுக்கு எடுத்துட்டேன் ஆல்ரெடி. இந்த ஸ்டார்டு கொஸ்டின், அன்ஸ்டார்டு, ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின், கொஸ்டின்ஸ் டு தி ஃபார் ரைட் நம்பர்ஸ். நாலா பிரிச்சுக்கணும். நீங்க லட்சுமிகாந்த் புக்ல இருந்து படிச்சாலும் சரி, சமச்சீர் கல்வியில படிச்சாலும் சரி, அங்க இந்த டேபிள் இருக்கணும் சின்னதா. எப்படின்னா ஸ்டார்டு கொஸ்டின் கிட்ட பக்காவா ஆஸ்டரிஸ்க் போடுவாங்க. ஆஸ்டரிஸ்க் போட்டு அந்த கொஸ்டினை சொல்லுவாங்க. அதனாலதான் அது ஸ்டார்டு. 15 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துடணும் ஸ்பீக்கருக்கு. only 20 questions are picked for oral answer on a day. அப்படின்னா அதுவும் பேலட், ஐ மீன் லாட்டரியில் எடுப்பாங்க. 20 கொஸ்டின்ஸ் தான் பர் டே எடுப்பாங்க. அதுவும் லாட்டரி பேலட்டை போட்டுட்டு குலுக்கி இப்படி எடுப்பாங்க. அந்த 20 கொஸ்டின்ஸ் தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா 1 ஹவர் தான் உங்களுக்கு என்னது கொஸ்டின் ஹவர். அதுக்கப்புறம் 0 ஹவர் ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஓரலா ரிட்டன் ஆன்சர் வந்து ரிட்டன் வந்து ஓரலா தான். நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா ரிப்ளை இதுல வரும், ஓரலா தான் வரும். சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ உங்களோட கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எக்ஸாமினேஷன்ல கேட்கிற பிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்படிதான் கேட்பாங்க. அடுத்தது அன்ஸ்டார்ட் கொஸ்டின், இதுவும் 15 நாளைக்கு முன்னாடி ரிட்டன் ஆன்சர் தான் கிடைக்கும். நீங்க என்ன கேட்க முடியாது, ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்க முடியாது, சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேட்க முடியாது. இது எல்லாமே நீங்க வந்து கேள்விகள் கேட்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், நீட் பேப்பர் லீக் ஆயிருச்சு, இப்போ இதுக்கு அடுத்த வாட்டியும் லீக் ஆகாது அப்படின்றது மாதிரி நீங்க என்னென்னலாம் நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டா, ரிட்டனா கேட்டா உங்களுக்கு ரிப்ளை ரிட்டனா தான் வரும். எங்க போகும்னா இங்க கவர்மெண்ட்டை கேட்பாங்க, கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கேட்பாங்க. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும் பார்லிமெண்ட்ல. போயிட்டு அங்கல இருந்து என்டிஏக்கு போவோம். என்டிஏ கிட்ட ரிப்ளை கேட்பாங்க. புரியுதுங்களா? அவங்க அதை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ரிப்ளை ரெடி பண்ணுவாங்க. அந்த ரிப்ளை கொண்டு வந்து கேட்ட அவருக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. கேட்டவர் வந்து பிரைவேட் மெம்பர்ல என்ன, கவர்மெண்ட்ல இல்லாத ஆளு, எம்பியா இருக்கலாம். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் கேட்டது பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அந்த வெப்சைட்ல pab.gov.inல உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, இந்த கேள்விக்கு இந்த பதில் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து ரிட்டர்ன். அதே ஓரலா கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின், இது எப்பவுமே ஸ்பீக்கரோட டிஸ்கிரிஷனரி பவர். ஸ்பீக்கர் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டினை அக்செப்ட் பண்ணப்படும். அது வந்து என்னது, லெஸ் தென் 10 டேஸோட நோட்டீஸ்ல கொடுப்பாங்க. அது ரொம்ப நிஜமாலேயே இம்பார்ட்டன்டான கேள்வி, மக்களுக்கு ரொம்ப ரிலவெண்டான கேள்வி அப்படின்னு வந்து ஸ்பீக்கர் ஃபீல் பண்ணா அப்பதான் வந்து என்ன ஆகும், அந்த கொஸ்டினை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். இதுவும் ஓரலா தான் ரிப்ளை, இதுக்கும் சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேட்கலாம். ஆனா இங்க பாருங்க, கொஸ்டின்ஸ் டு பிரைவேட் மெம்பர்ஸ் எந்த கண்டிஷனும் இல்ல, நீங்க போனா கேட்கலாம், என்ன வேணா செய்யலாம். இது பிரைவேட் மெம்பர்ஸ்னா யாரு, எம்பிஸ் ஹூ ஆர் நாட் ரூலிங் கவர்மெண்ட். இவங்க எல்லாம் ரூலிங் கவர்மெண்ட். நீங்க ரூலிங் கவர்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரிஸ் அவங்கள நீங்க கேள்வி கேட்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கும். அதே நீங்க சாதாரண ஒரு எம்பி, உலக நாயகன் போயிருக்கார் ராஜ்யசபாக்கு,
அவரை யாரையாவது ஒருத்தர் கேள்வி கேட்கறேன்னாரு. ஒரு தேவையில்ல, யாராவது கேட்பாங்களான்னு உட்காந்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவர் பதில் உடனே என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? அவருக்கு எந்த விதமான ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸோ இல்ல. ஸோ 0 ஓவர் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் தி அர்ஜென்ட் மேட்டர். அர்ஜென்ட் மேட்டர், எந்த ஒரு ப்ரையர் நோட்டீஸும் இல்லாத மேட்டர்ஸ் எல்லாமே நீங்க டிஸ்கஸ் செய்யப்படும். எம்பிஸ் வந்து எப்பவுமே 10 மணிக்குள்ளேயே ஸ்பீக்கர் கிட்ட கொடுத்துடணும். அன்னைக்கு 12 மணிக்கு நீங்க என்ன பேச விரும்புறீங்க அப்படின்னு. அப்புறம் ஸ்பீக்கர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. எதை பத்தி? இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணுமா, இந்த மேட்டரை பத்தி அர்ஜென்ட் மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணணுமா, 0 ஓவர்ல பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்த சப்ஜெக்டை டிசைட் பண்றது யாரு? ஸ்பீக்கர். அப்புறம் இப்பதான் நீங்க மோஷன்ஸ்க்கு வரீங்க. மோஷன்ஸ் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் இதை பத்தி நம்ம கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எவ்ரி மோஷன் இஸ் எ ரெசல்யூஷனா, எவ்ரி ரெசல்யூஷன் இஸ் எ மோஷனா, விச் கேன் பி எ ரெசல்யூஷன் பட் நாட் எ மோஷன். இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். இப்படிதான் குழப்புவாங்க எக்ஸாமினேஷன்ல. சரிங்களா? இப்போ மோஷன்னா சார் ஒரு டிசிஷன், ஒரு ஒப்பீனியன் வந்து ஒரு பர்டிகுலர் இஷ்யூல கேட்க விரும்புறாங்க. ஆர்டிகல் 370 எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் டேபிள் அடிப்பாங்க, பேப்பர் வீசுவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒப்பீனியன் எல்லாம் கேட்கறத விட அது ஒரு மோஷன் மாதிரி, ஒரு ரெசல்யூஷன் மாதிரி, ஒரு தீர்மானம் மாதிரி, ஒரு மசோதா மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதுல எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அந்த பில்லு ஜெயிச்சுதா, அந்த மோஷன் ஜெயிச்சுதா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா அது வந்து பர்மனன்ட் ரெக்கார்டா வந்து முடியும். சும்மா இந்த கதை தட்டிக்கினே இருக்கிறத விட ஓட்டிங் பண்ணா பெட்டரா இருக்கும். ஸோ வித் தி கன்சென்ட் ஆஃப் தி ஸ்பீக்கர். எப்பவுமே ஒரு மோஷனை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து ஸ்பீக்கரோட அக்ரிமெண்ட் இல்லாம, ஸ்பீக்கரோட கன்கரன்ஸ் இல்லாம நீங்க எந்த மோஷனையும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. சார் என்னென்ன சார் டைப் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கு அதை பத்தி நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு ஹவுஸ், லோக்சபா இல்லைன்னா ராஜ்யசபா, ஒரு ஒப்பீனியனை சொல்ல விரும்புறாங்க, ஒரு ஒப்பீனியனை தெரிவெடுத்த விரும்புறாங்க. அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓட் பண்ணி ஒரு விஷயத்தை பத்தி கருத்தை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? மோஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் இருக்கு. இது வழியாக ஸ்பீக்கர் என்ன தெரியப்படுத்துறாருன்னா ஒத்தி வைக்கப்படுகிறது, அவை ஒத்தி வைக்கப்படுகிறது. எப்ப வரைக்கும் டைம் சொல்லணும்? லஞ்சு முடிகிற வரைக்குமா, நாளைக்கு காலையில வரைக்குமா, மண்டே வரைக்குமா அப்படின்றது கண்டிப்பாக அட்ஜார்ன்மெண்ட் தெரியப்படுத்தணும். அதே மாதிரி இது ஸ்பீக்கர் சைட்ல இருக்கிற மோஷன். நோ கான்பிடன்ஸ் மோஷன் ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா நம்பிக்கையில்லாத தீர்மானம். இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு கண்டிப்பா மெஜாரிட்டி இல்ல, அவங்க எம்பிஸே, அவங்க எம்எல்ஏஸே அவங்களுக்கு சப்போர்ட் இல்ல அப்படின்னு நீங்க ஒரு 50 எம்எல்ஏ, ஒரு 100 எம்எல்ஏவோ 100 எம்பியோ எடுத்துக்கிட்டு போய் கையெழுத்து போட்டு ஸ்பீக்கர் கிட்ட கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு? இதை அக்செப்ட் பண்ணணுமா இல்லையா அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை பில் பாஸ் ஓட்டிங் நடத்துவார். அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தான் அன்னைக்கு வந்து இளைய தளபதி விஜய்க்கு நடந்திருக்கு. என்னைக்கு? போன மாசம். கரெக்டா? போன மாசம் நடந்து மே 10ஆம் தேதி நடந்ததா? மே 10 தானம்மா? 10ஆ 11ஆ? மே 10 தான் நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் 10ஆம் தேதி இவருக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு. அங்கல இருந்து ஒரு 12ஓ 13ஓ அன்னைக்கும் நடந்திருக்கு. நடந்துன்னு அங்க என்ன நடந்திருக்குன்னா எல்லாருமே அக்செப்ட் பண்றேன்னு சொல்லி 143 எம்எல்ஏஸ் ஒத்துக்கிட்டாங்க. சில பேர் ஓட்டே போடல, சில பேர் ஆப்போசிட்டா ஓட்டு போட்டாங்க. ஸோ இதுதான் நோ கான்பிடன்ஸ் மோஷன். எத்தனை பேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றது. நோ கான்பிடன்ஸ் மோஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கவர்மெண்ட் ரிசைன் பண்ணி ஆகணும். யூஸ்வலா ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு தான் நோ கான்பிடன்ஸ் மோஷன் வரும். மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றது வந்து புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அவங்களுக்காக நடக்கிற தீர்மானம். அதுவும் ஒரு விதமா மோஷன் தான். புரியுதுங்களா? சரி, இப்போ நான் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸை பிரிச்சிருக்கேன். இதே தான் உங்களுக்கு லட்சுமிகாந்த்லயும் உங்க புக்ஸ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். நான் இப்படி பிரிச்சிருக்கேன். இங்க நீங்க வந்து கொஞ்சம் ஜாகிரதையா இல்லைன்னா எல்லாமே ஒரே மாதிரி தெரியும், எல்லாமே ஒரே மாதிரி தெரியும், குழப்பிடும். சரி சார், மோஷன்னா ஒரு பர்டிகுலர் டிசிஷனு, ஒரு கருத்தை தெரியப்படுத்துறதுக்காக ஒரு அவையில, ஒரு சபையில அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து பாஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா தெரியப்படுத்துவாங்க. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க.
இப்போ 3 கேட்டகரி இருக்கு. என்னது மோஷன்ல? சப்ஸ்டான்டிவ், சப்ஸ்டிடியூட், சப்சிடியரி. இங்கிலீஷ் ஒழுங்கா தெரிஞ்சாலே இந்த மீனிங் வந்து கிளியரா புரிஞ்சிடும். சப்ஸ்டான்டிவ் மோஷன் அப்படின்னா அதுல சப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் மெயின் அர்த்தம். அதான் சப்ஸ்டான்டிவ். சப்ஸ்டான்ஷியேட் யுவர் ஆன்சர் அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன்ல சப்ஸ்டான்ஷியேட் யுவர் ஆன்சர் அப்படின்னா நீங்க சொல்ற விளக்கத்தை உறுதிபூர்வமாக, பக்குவமாக, முழுமையாக தெரியப்படுத்தவும் அப்படின்னு அர்த்தம். சப்ஸ்டான்ஷியேட் யுவர் கிளைம், சப்ஸ்டான்ஷியேட் யுவர் டிசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ ஒரு முடிவு எடுத்த, அந்த முடிவு கரெக்ட் தான் முடிவு அப்படின்றது நீ சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி சொல்றதுன்னா விரிவா நீட்டா விளக்கமா சொல்றது. எப்பவுமே சப்ஸ்டான்டிவ் மோஷன்னா மெயின் சப்ஜெக்ட். அதுக்கு வேற எந்த சப்ஜெக்ட் மேலேயும் அது டிபெண்ட் ஆகாது. அது ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். அது ஒரு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட். செல்ஃப் கண்டெய்ன்ட் இண்டிபெண்டன்ட் ப்ரொபோசல் வித் வெரி இம்பார்ட்டன்ட் மேட்டர் லைக் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ஆர்டிகல் 61 பிரகாரம் பண்ணணும் அப்படின்னா நீங்க இண்டிபெண்டா ஒரு மோஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இத்தனை பேரு எம்பியோட அது என்ன பண்ணணும்? நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அது பேரு மோஷன். அது பேரு மோஷன். என்ன மோஷன்? சப்ஸ்டான்டிவ் மோஷன். இது வேற எந்த மோஷன் மேலேயாவது டிபெண்ட் ஆகுமா சார்? இல்ல. இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் மோஷன்னா அது இண்டிபெண்டன்ட் மோஷன். அது அதை வந்து வழி நடத்துறதுக்காக வழி நடத்துறதுக்காகவோ இல்லைன்னா அது வந்து ஆக்டிவா இருக்கிறதுக்காக வேற ஏதாவது சப்போர்ட் வேணுமா அதுக்குன்னா நோ. அதோட 2 கால்ல அது நிக்கும். பக்கத்துல சப்போர்ட்டிங்கா ஒரு குச்சியோ ஒரு கம்போ இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் பில்லரோ எதுவுமே தேவையில்ல. எந்த துணையும் இல்லாம தனியா நிக்க முடியும் அந்த பில்லு, அந்த மோஷன். அதான் என்ன மோஷன்? சப்ஸ்டான்டிவ். இப்ப அடுத்தது இவ்வளவு நல்லா புரிஞ்சதுல. இப்ப செகண்ட் பாருங்க, சப்ஸ்டிடியூட் மோஷன். சார் இதுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு ஃபிட்டிங்க்கு ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி ஒன்னு எதிர்பார்க்கறாங்க. அப்பெண்டிக்ஸ் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்னு எதிர்பார்க்கறாங்க. இதுக்கு அடிஷனல் டீடைல்ஸ் கேட்கறாங்க. அப்போ அது சப்சிடரி. இதுக்கு ஒரு அடிஷனல் டீடைல்ஸ் கேட்கறாங்க. ஒரு அனெக்ஷன் மாதிரி ஒன்னு கேட்கறாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க. அப்ப அது என்ன மோஷன் ஆகும்? சப்சிடரி மோஷன். இது ஒரிஜினல் மோஷன் இல்லாம இது வெத்து பேப்பர். இதுக்கு அடிஷனல் டாக்குமெண்ட் தான் இது. இது இல்லைன்னா இது நிக்குமா? இது இல்லைன்னா இது நிக்குமா? ஒரிஜினல் மோஷன் இம்பீச்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட்க்கு அடிஷனல் டீடைல்ஸ் இது. புரியுதுங்களா? அடிஷனலா மோஷன் இது. இந்த மோஷன் யார் மேல டிபெண்ட் ஆயிருக்கான்? ஒரிஜினல் டாக்குமெண்ட் மேல டிபெண்ட் ஆயிருக்கான். புரியுதுங்களா? புரியுது சார். ஒரிஜினல் மோஷன் வேணான்னு சொல்லி, நல்லா கவனிங்கம்மா, ஒரிஜினல் மோஷன் வேணான்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை ஆல்டர் பண்ணி இன்னொரு மோஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா அது சப்ஸ்டிடியூட் மோஷன். ஆக்சுவலி சப்ஸ்டிடியூட் வரணும்னாலும் சப்சிடியரி வரணும்னாலும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரிஜினல் மோஷன் ஒன்று வரணும். சப்ஸ்டான்டிவ் மோஷன் ஒரு மோஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது சரியில்லைன்னா மாத்தி இன்னொரு டாக்குமெண்ட் அனுப்புறது சப்ஸ்டிடியூட். இதுக்கு அடிஷனலா இன்னும் டீடைல்ஸ் கொடுங்க, இந்த டீடைல்ஸ் பத்தாதுன்னு சொன்னா அது சப்சிடரி. ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு இன்னொரு கிரிக்கெட் பிளேயரை இறக்குனாங்கன்னா சப்ஸ்டிடியூட். புரியுதா? ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு ஹட் ஆயிட்டான், அவனால ஓட முடியல, அவனுக்கு பை ரன்னர் வேணும்னு சொன்னா சப்ஸ்டிடியூட். புரியலையா? உங்களுக்காக தயாரிச்ச புது எக்ஸாம்பிள். இப்பவே அடிக்கடி வராது இந்த எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? என்னால ஓட முடியல சார், ஐ am an independent motion but I cannot run by myself, I am hurt அப்படின்னா நான் அடிச்சா எனக்கு தான் அந்த ரன் கவுண்ட் வரும். பை ரன்னர் வந்து வெறும் ஓடுறதுக்காக தான். அடிக்கிறது யார் அடிக்கணும்? ஒரிஜினல் பிளேயர் தான் அடிக்கணும். யாரோட அக்கௌண்ட்ல விழும்? அது ஒரிஜினல் பிளேயருக்கு தான் விழும். சப்ஸ்டான்டிவ் மோஷனுக்கு சப்சிடரி மோஷன் பக்கத்துல இருப்பான். இவன் அவுட் ஆயிட்டான், பை ரன்னருக்கு அங்க வேலை இருக்கா? வேலை இல்ல. புரிஞ்சு போச்சு. இப்போ நான் நிஜமாலேயே ஒரு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கேன், கீழே விழுந்து மண்டை உடைஞ்சு போச்சு, அமிச்சிட்டேன் வெளியே.
அவனுக்காக இன்னொரு பிளேயரை உள்ள கொண்டு வருவாங்க. கேட்ச் பிடிச்சா யாரோட கணக்குல விழும்? புது பிளேயர், சப்ஸ்டியூட் பிளேயர்ல தான். ஆனா அவனை சப்ஸ்டியூட்னு எழுதுவாங்க, ஒரிஜினல் எழுத மாட்டாங்க. சார் அவனுக்காக வந்த ஆள் சார் இவன். அந்த பேரு, அந்த டேக் சப்ஸ்டாண்டிவ்ல போய் நிக்காது, சப்ஸ்டியூட்ல போய் நிக்கும். ஆனா மேட்டர் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மோஷன் மாதிரி தான். ஆனா கணக்கு எல்லாமே சப்ஸ்டியூட்ல போய் விழும். ஏன்னா மேட்டர் ரிப்ளேஸ் பண்ணியாச்சு. ஒரிஜினல் மேட்டரை பாதி மாத்தி இருக்கலாம், கால்வாசி மாத்தி இருக்கலாம், முக்காவாசி மாத்தி இருக்கலாம். ஆனா மாத்தினியா இல்லையா? மாத்திட்டு இல்ல, அப்ப அது ஒரிஜினல் இல்ல, அது சப்ஸ்டியூட். இதெல்லாம் தெரியணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் MP MLA ஆகணும். இதுக்குதான் வந்து இளைய தளபதி முந்தா நேரத்துல என்ன பண்ணியிருக்காரு, பயிற்சி மையத்தை ஒண்ணு உருவாக்கி இருக்கான். 2 நாள் எல்லாருக்கும் சட்டசபையாளர்களுக்கு உட்காந்து சமோசாவும் காப்பியும் குடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கிளாஸ்ல பிளாஸ்டிக் சேர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியாவது ஒரு சேரை போட வேணாம். பிளாஸ்டிக் சேரை போட்டுட்டு சட்டசபை பேரவைகள் எல்லாம் உட்காந்து கேட்க சொன்னா அவன் எங்க கேட்பான்? அவன்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கே போகாம ஜெயிச்சிருக்கான். அவனை இப்ப எங்க நீ வந்து பாலிட்டி எடுத்து எப்ப பில்லு, உங்களுக்கே மோஷன் புரிய மாட்டேங்குது, அவளுக்கு என்ன புரிய போகுது மோஷன்? ஆனா யாருக்கு புரியணும் மோஷனு? அவன் தான் புரியணும். சரி, பஞ்சாயத்து முடிஞ்சது. இப்போ அடுத்த ஒரு 3 மோஷன் இருக்கு, சரிங்களா? மொத்தமா அதை எடுத்து ஒரு புது ப்ரொசீஜரை கொண்டு வந்தா அது சப்ஸ்டியூட், லைட்டா மட்டும் டிங்கரிங் பண்ணா அமெண்ட்மெண்ட். ஒரு மோஷனுக்கு 2 லைன் மட்டும் மாத்தணும் சார், ஒரு வரி மட்டும் மாத்தணும் சார், அது பேர் என்னது? திருத்தம். அது பேரு திருத்தம். ஆனா ரிப்ளேஸ்மெண்ட் இல்ல. ஒரு பிளேயருக்கு திடீர்னு பார்த்தா கால் சுளுகிருச்சு, பிசியோதெரபி ஓடி வருவான். ஓடி வந்து அதை வந்து காலை விட்டு ஆட்டுவான், ஸ்ப்ரே அடிப்பான். இதெல்லாம் என்னது? திருத்தம். இருக்கிறவனையே ரெடி பண்றது. இவனுக்கு பை ரன்னர் கொடுத்தா சப்சிடரி, அவன் மொத்தமா ரிப்ளேஸ் ஆயிட்டா சப்ஸ்டியூட், அவனை மராமத்து பண்ணி அங்கேயே உட்கார வச்சா அமெண்ட்மெண்ட். இப்ப 2 தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும். இது 2ம் 4 கிட்ட வந்துட்டோம். அண்ணா நகர்ல எவனையாவது ஒருத்தனை பிடிச்சி, சத்தியமா நான் ஓப்பனா சொல்றேன், இப்படி சொக்காவை பிடிச்சி, தம்பி எனக்கு ஆன்சிலரி மோஷனுக்கும் அமெண்ட்மெண்ட் மோஷனுக்கும் சப்ஸ்டாண்டிவ் மோஷனுக்கும் வித்தியாசம் சொல்லுப்பான்னா டக்குன்னு கிளம்பிடுவாங்கலேருந்து. தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா? அவன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸே இன்னும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எலெக்ஷன் ஆஃப் தி பிரசிடென்ட், எலெக்ஷன் ஆஃப் தி ஸ்பீக்கரு, எலெக்ஷன் ஆஃப் தி வைஸ் பிரசிடென்ட், இதுலயே ஓடிட்டு இருக்கும். 3வது அட்டெம்ப்ட் 4வது அட்டெம்ப்ட்ல தான் இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கு பார்லிமெண்ட்ல, இது கொஸ்டின் ஏரியான்னு புரியறதுக்கு 3 வருஷம் ஆயிடும், 3 இயர்ஸ். இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே உணரணும்னா 20 டைம்ஸ் நீங்க வந்து பார்லிமெண்ட் சாப்டர் படிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளாரிட்டி எவால்வ் ஆயிடும். இப்போ நீங்க என்ன நீங்க வந்து நீங்க இப்போ பெறுறீங்களோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது 20 டைம்ஸ் படித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் லட்சுமிகாந்த் படிக்கும்போது 20 வாட்டி படித்தேன், 3 புக்கு மாத்திட்டேன், எனக்கு கிழிஞ்சு போச்சு. திருப்பி வெக்கமே இருக்காதுமா எனக்கு, முடிச்சுட்டு அப்படியே திருப்பேன். அப்போ இத்தனைக்கும் நான் அப்போ வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பார்ட் டைமுக்காக படிச்சது, இவ்வளோ உழைச்சி போட்டு படித்தேன். ஏன்னா அந்த ரிப்பிட்டேஷன்லேருந்து வர ஒரு கிளாரிட்டி இருக்கும் பாருங்க, அது நீங்க சொன்னா வராது. உங்களுக்கு இந்த பியூட்டி ஆஃப் தி பாலிட்டி தெரியணும்னா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் புரியணும். இங்கிலீஷ் புரியணும்னா நீங்க நிறைய வாட்டி படிக்கணும். அதுக்குன்னு இங்கிலீஷ் கிளாஸுக்கு போக முடியாது. உட்காந்து நிறைய வாட்டி படிச்சா ஒரு வார்த்தைக்கும் வித்தியாசம் தெரியும். ஒரு வார்த்தைக்கும் இந்த சூப்பர் சீட்ஸ்னா என்ன, இம்பீச்மெண்ட்னா என்ன, ஒரிஜினலுக்கும் சப்சிடரிக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்ற விஷயங்கள், ஆன்சிலரினா என்ன, சூப்பர் சீடிங்னா என்ன. ஆக்சுவலி நான் உங்களுக்கு இங்கிலீஷ் தான் எடுக்கிறேமா, சத்தியமா சொல்றேன், நான் பாலிட்டி எடுக்கல.
இங்கிலீஷ் தான் பாலிட்டி, பாலிட்டி தான் இங்கிலீஷ். லீகல் லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ்? லீகல் லாங்குவேஜ். இப்ப சூப்பர் சீடிங் வரேன். Moved in course of the debate on another issue and seeks to supersede that issue. சார், நான் ஒரு வேலைன்னு ஆரம்பிச்சேன் சார். அதுல ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பிச்சேன் சார். இப்ப அந்த பிரச்சனையை விட்டேன் சார். வேற பிரச்சனை அதோட பெரிய பிரச்சனையா தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை பத்தி டிசைட் பண்ண ஆரம்பிச்சேன் சார். ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம் சார். சார், 1000 ரூபாய் பென்ஷன் வரலன்னு தான் நான் வந்து தாசில்தார் ஆபீஸ்க்கு வந்தேன் சார். அவங்க எனக்கு அந்த 1000 ரூபாய் பென்ஷனை பத்தி யாரும் கேட்கல சார். நான் கலெக்டர் கிட்ட போனேன் சார். அப்பதான் தெரிஞ்சுது சார், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே 1000 ரூபாய் பென்ஷன் மட்டும் இல்ல, 60 வயசு தாண்டினவங்களுக்கு முதியோர் பென்ஷனும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி 3000 ரூபாய் கொடுத்தாங்க சார். சரி, அந்த 1000 ரூபாய் அப்புறம் பார்க்கலாங்க, இந்த 3000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, இதுல எனக்கு ஒரு தீர்வு காணியானோ, இந்த மக்களுக்கு இந்த கருத்தை பதிவு பண்ணியானோ, இதை பத்தி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை, ஒரு மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. ஆனா அது பேசும்போது இன்னொரு விஷயம் தெரிய வருது. அதை பக்கத்துல ஓரம் கட்டி இன்னொரு விஷயத்த நீங்க வந்து தீர்மானத்தை நிறைவேற்ற பாக்குறீங்க. அது பேரு சூப்பர் சீடிங். சக்சீடிங்னா அடுத்தது. சூப்பர் சீடிங்னா நீ காலி பண்ணு, நான் அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றேன். ஒண்ணுக்கு மேல வந்து ஒன்னொருத்த வந்து உட்கார்றது, தலைக்கு மேல வந்து உட்கார்றது, ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு மேல இது வந்து உட்காந்துக்கும். புதுசா கல்யாணம் ஆன வீட்டுல மருமக வந்து அத்தை தலையில உட்கார்ந்தாங்க. அதுவும் சூப்பர் சீடிங் பவர் தான். அப்ப வரைக்கும் மேஜர் இஷ்யூ அம்மான்னு நினைச்சான். இவ உள்ள வந்தோடனே அம்மாவோட இது பெரிய பிரச்சனைன்னு அப்புறம் தெரிய வரும். இந்த 2 பிரச்சனையும் தீர்மானத்தை கொடுக்க முடியாம ஸ்பீக்கர் மாதிரி ஓடிடுவான். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்தது ஆன்சிலரி. சரிங்களா? விச் இஸ் அ மைனர் இஷ்யூ. தொங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சின்ன விஷயம் அது. புரியுதுங்களா? நீங்க எனி ஸ்மால் இஷ்யூ விச் இஸ் நாட் ஆஃப் பிக் இம்பார்ட்டன்ஸ் ஆர் பர்னிங் இஷ்யூ, சாதாரண விஷயங்கள் எல்லா ப்ரொசீடிங்ஸும் நீங்க ஆன்சிலரி மோஷன் சொல்லலாம். நீங்க சாதாரணமாக ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறீங்க, அது ஒரு சின்ன விஷயம், ஆனாலும் தெரியப்படுத்த விரும்புறீங்க, கருத்தை பதிவு பண்ண விரும்புறீங்க சபையில, அந்த மோஷனை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது ஆன்சிலரி மோஷன். அதே வந்து இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ்ன்னு நினைச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மாறி சின்ன every business proceeding in the house is a ancillary motion except this. இந்த மாதிரி இம்பீச்மெண்ட், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனு, இந்த மாதிரி மேட்டர்லாம் பெரிய மேட்டர்லாம் இல்லாம சின்ன மோஷனு, சின்ன ரெகுலரா பிசினஸ்ல நடக்கிற, இது லோக்சபால நடக்கிற, ராஜ்யசபால நடக்கிற ப்ரொசீடிங்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? ஆன்சிலரி. ஸோ most of the motions in the Rajya Sabha and Lok Sabha and state legislature are ancillary motions. இந்த கர்மத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் பார்லிமெண்ட்டுக்கு போனேன், நான் சட்டசபைக்கு போனேன். உட்காந்து என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. பின்னாடி ஒரு செக்ரட்டரியேட் ஒன்று இருக்கு, அவங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்க சட்டசபையில ஒன்றும் நடக்கல. செக்ரட்டரியேட், பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட்லயும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் செக்ரட்டரியேட்ல தான் எல்லா வேலையும் நடக்குது. இந்த கொஸ்டினுக்கு ரிப்ளை தர்றது, அந்த ரிப்ளை திரும்பி உட்காந்து ஜஸ்ட் இப்படியே படிக்கிறது. மினிஸ்டர்லாம் எந்த இதுவும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டான். எல்லாத்துக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஆஃபீஸுக்கு போவோம், அந்த ஆஃபீஸர்ல இருந்து கீழே போவோம், கடைசியில ஏஎஸ்ஓன்னு ஒருத்தர் இருப்பான், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், குரூப் 2 போஸ்டிங். அந்த A2 ஏஎஸ்ஓ தான் எக்ஸ்பர்ட்டா இருப்பான் ரிப்ளை அடிக்கிறதுல, டக்கு 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 டக்குன்னு அடிப்பான். அதனாலதான் செக்ரட்டரியேட் இருக்குன்னா அவன் ராத்திரி 9-10 மணி வரைக்கும் அவனை விட மாட்டாங்க. எல்லாம் ஏஎஸ்ஓவும் வீட்டுல தான் எங்க இருக்கணும், செக்ரட்டரியேட்ல தான் கிடக்கணும். சட்டசபை நடக்கலன்னு வச்சுக்கோங்க, ஜாலியா அவங்களுக்கு. இப்போ இந்த எல்லா மோஷனும் சப்ஸ்டான்ஷியல வருமா, ஆன்சிலரியில வருமா அப்படின்ற விஷயம் வந்து உங்க மைண்ட்ல, பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா க்ளோஷர் மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? க்ளோஷர்னா என்ன வேற? நிறைய பேசாதீங்க சார், டக்குன்னு முடிச்சிருவோம், டைம் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, கிலட்டின்ல இருந்து போறேன். ஒரு பட்ஜெட் ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் லீவ் விட்டுருவாங்க ஒரு மாசம், அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்றதுக்காக ஒரு 2 மாசம் கொடுப்பாங்க.
2 மாசத்துல பாத்தீங்கன்னா 30% பட்ஜெட் கூட டிஸ்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. சண்டை போட்டு நாசம் பண்ணிருப்பாங்க. அப்போ லாஸ்ட் டே ஆஃப் தி பட்ஜெட் என்ன பண்ணுவான்னா கிலட்டின் பாஸ் பண்ணுவான். யாரு? ஸ்பீக்கர். அப்படின்னா என்னன்னா அது ஒரு டைப் ஆஃப் க்ளோஷர் மோஷன். என்னது? கிலட்டன்ன்றது நார்மலா யூஸ் பண்ற பேரு. யூகே பார்லிமெண்ட்ல யூஸ் பண்ணது. கிலட்டன்னா ஆக்சுவலி இந்த பிரெஞ்சுல லூயி 16 லூயி 14 சாரி லூயி 14 14 16 தான். லூயி 16 பிரெஞ்சு ரெவல்யூஷன் முடிஞ்சிட்டு நீங்க 1992ல கிலட்டன் இப்படி வச்சு விட்டுருவாங்க. அத அந்த ஆக்ஸ் அப்படியே கொண்டு வந்து தலைய வெட்டி துண்டா போட்டுரும். அதான் கிலட்டின். இத்தோட முடிச்சிருவோன்னு. அந்த கிலட்டின் வார்த்தை என்னன்னா டு கட் ஷார்ட். மொத்தமா முடிச்சு அதோட முடிஞ்சிடும். இப்போ கிலட்டின் வந்து அவர் ஏன் பாஸ் பண்றாருன்னா இனிமேட் டிஸ்கஷன் பண்ண முடியாது. எது எதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலையோ அதுவும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் அப்படின்னு வந்து என்னது அந்த பட்ஜெட்டை பாஸ் பண்ணிடுவாங்க. அது பேர் என்ன சொல்லுவீங்க? கிலட்டின். டு கட் ஷார்ட் ஆன் தி பட்ஜெட் டிஸ்கஷன். டு கட் ஷார்ட் ஆன் தி பட்ஜெட் டிஸ்கஷன். அப்புறம் கங்காரு கிளாஸஸ் அப்படின்னா சார் ஒரு பில் வந்துருச்சு, 250 பேஜ் டாக்குமெண்ட் இருக்கு, இது படிக்கிறதுக்குள்ள ஸ்பீக்கர் தூங்கிடுவாரு, எல்லாரும் தூங்கிடுவாங்க. அதனால அதுல இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளாஸ் மட்டும் நான் சொல்றேன். திருப்தியா இருந்தா மோஷனை பாஸ் பண்ணுங்க, இல்லைன்னா டிஸ்கஷனுக்கு அப்புறம் பார்ப்போம். முக்கியமான கிளாஸ் மட்டும் பேசுவாங்க. மொத்தமா உட்காந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அது என்ன பேசுவாங்க? கங்காரு க்ளோஷர், இல்லைன்னா இட்ஸ் a kind of க்ளோஷர் மோஷன். அப்புறம் க்ளோஷர் பை கம்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா 250 பேஜ் டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் பேஜ், தேர்ட் பேஜ், 8th பேஜ், 9th பேஜ், 10th பேஜ்ல இருக்கிற பேராகிராஃப்ஸ் எல்லாம் ஒன்னாக்குறது. அப்புறம் செகண்ட் பேஜ், 6th பேஜ், 24th பேஜ், 150th பேஜ்ல இருக்கிற பேராகிராஃப்ஸ் எல்லாம் ஒன்னாக்குறது. இப்படி கம்பார்ட்மெண்டா வச்சு அதை டிஸ்கஸ் பண்றது. இது இந்த எல்லாமே இந்த கம்பார்ட்மெண்ட் எல்லாமே சிமிலர் சப்ஜெக்ட்ஸ். அந்த பில்லுல இருக்கிற அந்த மோஷன்ல இருக்கிற எல்லாம் சிமிலர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்றது. அப்புறம் சிம்பிள் க்ளோஷர்ஸ் வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து ஓட்டுக்கு போடுறது. கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்றது சிம்பிள் க்ளோஷர். ஸோ மொத்தம் 4 மோஷன். இது எல்லாமே க்ளோஷர் மோஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் செய்யறாங்க அப்படின்னா இது எல்லாமே சப்ஸ்டாண்டிவ். எல்லாமே சப்ஸ்டாண்டிவ். மேட்டர் இருக்குல்ல, மேட்டர் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க வந்து இந்த மேட்டரை வந்து நீங்க பட்ஜெட் கூட இதுதான் வருது. ஸோ அதை நீங்க சப்ஸ்டாண்டிவ்னு எப்படின்னு சொல்ல முடியும்? இல்லாம இருக்கு. அதுக்கப்புறம் வாங்க ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படின்னா சார் பார்லிமெண்டரி ப்ரிவிலேஜஸ் சில மினிஸ்டருக்கு புடுங்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் பேசுவோமே சார். ஏத்துறது இறக்குறது. ப்ரிவிலேஜஸ் என்ன? கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறது, சிவில் ஆக்ஷன் எடுக்கிறது, அவருக்கு வீடு தர்றது, வீடு தராம இருக்கிறது, ஆபீஸ் தர்றது, ஆபீஸ் தராம இருக்கிறது, அவரோட ஆபீஸ் பட்ஜெட்டை ஏத்துறது, பிஏ பர்சனல் செக்யூரிட்டி கொடுக்கறது, இது எல்லாமே என்ன சொல்றாங்க? உனக்கு பிரிவிலேஜஸ் ஃபார் தி மினிஸ்டர். இது எல்லாத்தையும் பத்தி என்ன சொல்றாங்க? பிரிவிலேஜ் மோஷன் டு சென்ஷூர் தி கன்சர்ன் மினிஸ்டர். சென்ஷூர்னு வார்த்தை வந்தாலே கண்டிக்கிறதுன்னு அர்த்தம், வெட்டுறதுன்னு அர்த்தம். குடுமையை வெட்டுறதுன்னு வாங்க தமிழ்ல. குடுமையை வெட்டி விட்டாண்டா அப்படின்னு வாங்க, வாழை வெட்டி விட்டாண்டா அப்படின்னு வாங்க. அது அப்படியே மினிஸ்டருக்கு ஏதாவது ஒரு சலுகையை கட் பண்ணி விடுறதுன்னா அந்த வாழை வெட்டி விடுற மாதிரி. அவனுக்கு வாழை வெட்டினாதான்டா புத்தி வரும்னு வாங்க, குடுமையை வெட்டுற மாதிரி ஒரு செயலை செய்யணும்னு வாங்க. அதுதான் சென்ஷூர். அது என்னது? சென்ஷூர். அடுத்தது காலிங் அட்டென்ஷன் மோஷன். இது வந்து எப்பலேருந்தோ இந்தியன் இனோவேஷன். இது 0 அவர் மாதிரி இதுவும் இந்தியாவோட ஓன் கான்செப்ட். காலிங் அட்டென்ஷன் மோஷன் ஒரு பர்டிகுலர் மினிஸ்டரை ஒரு பர்டிகுலர் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் விஷயத்துல உடனே அவர்கிட்ட இருந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கேட்கறது. இது நீங்க ஸ்டார்ட் கொஸ்டின்லயும் வைக்கலாம், இல்லைன்னா ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின்ல வைக்கலாம். சப்ஜெக்ட் எப்படி மர்ஜ் ஆகுது பாருங்க. ஷார்ட் நோட்டீஸ் கொஸ்டின் 10 நாளைக்குள்ள கேட்கலாம், ஸ்பீக்கர் கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ஸ்டார்ட் கொஸ்டின் 15 நாளைக்குள்ள சொல்லணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி மேட்டர் எல்லாமே அதே மாதிரி காலிங் அட்டென்ஷன் மோஷன் வந்து அதோட தீவிரமானது. உடனே வந்து அந்த மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் உடனே ரிப்ளை கொடுத்தாகணும். ஏன் கொடுத்தாகணும்? ஏன்னா அங்க வந்து நீட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. இப்ப பதில் தராம எப்ப தருவ? அது என்னது? பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்.
காலிங் அட்டென்ஷன் மோஷன். இது ஸ்டார்ட் கொஸ்டின் போட்டு அன்ஸ்டார்ட் கொஸ்டின் போட்டு எப்ப ரிப்ளை வாங்குறது? நடக்கிற காரியமா அது? அதுக்காக என்ன பண்றோம் நம்ம உடனே காலிங் அட்டென்ஷன் மோஷனை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம வந்து உடனே என்ன பண்றோம் அவரோட ரிப்ளைய எதிர்பார்க்கிறோம். யாரோட ரிப்ளைய? அந்த கன்சர்ன்ட் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர். அட்ஜார்ன்மெண்ட் மோஷனை பத்தி நான் பெருசா ஒன்றும் பேச தேவையில்ல, புரியுதுங்களா? இது வந்து ரெண்டு இருக்கு. அட்ஜார்ன்மெண்ட் அப்படின்னா ஸ்பீக்கர் ஒத்தி வைக்கிறது. அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் அப்படின்னா இதுவும் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ், இதுவும் அர்ஜென்ட் மேட்டர், பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். ஆனா என்ன வேணும் உங்களுக்கு? 50 மெம்பர்ஸோட சப்போர்ட் வேணும். யாரு? 50 எம்பிஸ், 50 எம்எல்ஏஸோட சப்போர்ட் வேணும். நாட் இன் ராஜ்யசபா, இட் இஸ் ஓன்லி இன் லோக்சபா. இதுதான் கொஸ்டின். அட்ஜார்ன்மெண்ட் வந்து அட்ஜார்ன்மெண்ட்ஸ் இன் டை ரெண்டுமே ஸ்பீக்கரோட பவர்ஸ். அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் வந்து யாரோட பவர்? எம்பிஸ், பிரைவேட் எம்பிஸோட பவர், பப்ளிக் எம்பிஸோட பவர். 50 பேராவது வந்து உட்காந்து என்ன பண்ணணும்? அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்ட்ரடியூஸ் பண்ணா ஸ்பீக்கர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அது லோக்சபால தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். எங்க இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது? எங்க? ஒரே ஒரு மேட்டர் தான் டிஸ்கஸ் பண்ணணும். should last or not less than 2.5 hours. அப்படின்னா என்ன அர்த்தம்? மினிமம் 2.5 மணி நேரம் பேசணும். நீட், ஆர்டிகல் 370 அபாலிஷன், இதெல்லாமே என்னது? அட்ஜார்ன்மெண்ட் மோஷன். புரியுதுங்களா? நீங்க என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் ஏத்த மாதிரி. இப்ப காலிங் அட்டென்ஷன்னா அவர்கிட்ட ரிப்ளை கேட்பீங்க, கொடுத்துருவாரு. ஆனா அட்ஜார்ன்மெண்ட் வந்து இன்னும் சீரியஸ். 2.5 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அவ்வளவு பர்னிங் இஷ்யூ. என்னது? பர்னிங் இஷ்யூ. நோ கான்பிடன்ஸ் உங்களுக்கு தெரியும். எத்தனை மெம்பரு? நம்பிக்கையில்லா தீர்மானம். அது பாஸ் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும்? கவர்மெண்ட் விழுந்துரும், டிசால்வ் ஆயிரும். கான்பிடன்ஸ் மோஷன் இதுக்கு அப்படியே. இதுதான் விஜய் பாஸ் பண்ணது. சிஎம் தமிழ்நாடு அன்னைக்கு பாஸ் பண்ணார்ல, எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு, இத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு. ஹங் பார்லிமெண்ட் வராம, மைனாரிட்டி கவர்மெண்ட் வராம கொண்டு வருது. அடுத்தது மோஷன் ஆஃப் தேங்க்ஸ். முதல் நாள் மக்கள் ஓட்டு போட்டதுக்காக ஒரு பார்லிமெண்ட்ல இல்லைன்னா ஒரு சட்டசபையில எல்லாரும் ஓட் போட்டு மக்களுக்கு நன்றி தெரியப்படுத்துற மாதிரி, வந்த பிரசிடென்ட்டுக்கும் வந்த கவர்னருக்கும் நன்றியை தெரியப்படுத்துற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் செஷன் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சோடனே பிரசிடென்ட் வருவார், இங்க வந்து சட்டசபையில் எலெக்ஷன் முடிஞ்சோடனே கவர்னர் வருவார். அவங்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்துற மாதிரி, மக்களுக்கும் நன்றியை தெரியப்படுத்துற மாதிரி. இது ஒரு விதமா கான்பிடன்ஸ் காட்டுறது. இது கூட இன்டைரக்டா கான்பிடன்ஸ் ஆஃப் தி ஹவுஸை காட்டுறது. நோடு எட் நேம்டு மென்ஷன். சார் இது அக்செப்ட் பண்ணிட்டாங்க சார் அந்த மோஷனை, ஆனா ஒரு நாள் இன்னும் ஒதுக்கல இன்னும் டிஸ்கஷன் பண்றது. இது யாருக்கு தெரியுமா இருக்கு இந்த பொழப்பு? உலகநாயகன் கொடுத்த மனுவுக்கு இருக்கும். ஏன்னா பிரைவேட் மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து எந்த ஸ்பீக்கர் வந்து ஃபேவரபிளா இருக்க மாட்டாரு. அடுத்தது டைலேட்டரி மோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அட்ஜார்ன்மெண்ட் ஆஃப் தி டிபேட் ஆன் எ பில் ஆர் அப்படின்னா ஒரு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, இது இப்போதைக்கு ஒத்து வைக்கலாமா சார், அப்புறம் பார்க்கலாமா. டைலேஷன், டைல்யூட். ஒரு கான்சென்ட்ரேட்டட் சப்ஜெக்டை எடுத்து பேசுவோம், இப்போ டைல்யூட் ஆயிடுச்சு, இந்த மேட்டரை பற்றி இனிமேட்டு பேசி டைம் வேஸ்ட்டு, இப்போதைக்கு அதை எடுத்து பக்கத்தில் வச்சிருவோம். சென்ஷூருக்கும் நோ கான்ஃபிடன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன். சென்ஷூர்னா ஒரு மினிஸ்டரை கூப்பிட்டு ஒரு மினிஸ்டருக்கு ஒரு ப்ரிவிலேஜை கட் பண்றது, இல்லைன்னா ஒரு வேல்யூவை குறைச்சி அவங்களை அவமானப்படுத்துற மாதிரி ஒரு செயலை செய்யறது. இது சென்ஷூர் மோஷன்ல மூட் அகேன்ஸ்ட் அன் இண்டிவிஜுவல் மினிஸ்டர். இது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இஃப் பாஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரிசைன் பண்ண தேவையில்லை. அவனை மினிஸ்டரை மட்டும் அசிங்கப்படுத்துறது, அந்த மினிஸ்டர்ஸ் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் பட்ஜெட்டை பாஸ் பண்றாங்க, பாஸ் பண்ணும்போது ₹1 மட்டும் குறைப்பாங்க. சார் எங்களுக்கு அசந்திருப்தி சார், இது எங்களுக்கு பிடிக்காது, ஆனால் நீங்கள் ஏதோ சொல்றீங்கன்றதுனால நான் ₹1 மட்டும் குறைச்சி உங்களுக்கு இந்த பில்லை பாஸ் பண்ணிட்டோன்னுவான். இந்த ₹1 குறைக்கிறது எதுக்குன்னா அசிங்கப்படுத்துறதுக்கு. அதுக்கு நீங்கள் வந்து ரிசைன் பண்ண தேவையில்ல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ரிசைன் பண்ணி ஆகணும். எங்க? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல. ஸ்பெஷல் மென்ஷன் மோஷன் இதெல்லாம் ஓகே. ரெசல்யூஷன்ஸ் இதுதான் வந்து
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொஸ்டின் ஏரியா. எப்படி உங்களுக்கு வந்து காலிங் அட்டென்ஷன் மோஷனோ அட்ஜார்ன்மெண்ட் மோஷனோ ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ்ல வருதோ, ரெசல்யூஷனோ உங்களுக்கு வந்து என்னது, உங்களுக்கு வந்து பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல வரும். ஆனா இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்றது கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஒருவேளை அது பிரைவேட் மெம்பர் ரெசல்யூஷன் அப்படின்னா ஒரு எம்பி இதுன்னு நினைச்சுக்கோங்களேன், ஆல்டர்னேட் ஃப்ரைடே எடுப்பாங்க. ஆல்டர்னேட் ஃப்ரைடே. கவர்மெண்ட் ரெசல்யூஷன்னா எனி டே ஃப்ரம் மண்டே டு தேர்ஸ்டே. ஸ்டாட்யூட்டரி ரெசல்யூஷன்னா பிரைவேட் மெம்பர் இல்ல மினிஸ்டர் எல்லாமே கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பார்லிமெண்டோட ஆக்ட் பிரகாரம் மூவ் பண்ணலாம். ஆனா எல்லா ரெசல்யூஷனும் எந்த கேட்டகரியில வரும், சப்ஸ்டான்ஷியல் மோஷன் வரும். ஆனா எல்லா மோஷனும் என்ன ஆகாது, ஆனா அது சப்ஸ்டான்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆன்சிலரி அதிகம். ஏன்னா ஆன்சிலரி அதிகம். நான் சொன்னேன் எல்லாம் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது ஆன்சிலரியில போகும். ஸோ எல்லா ரெசல்யூஷனும் எதுக்குள்ள போவோம், சப்ஸ்டான்டிவ் மோஷன்ல போவோம். அப்போ காலிங் அட்டென்ஷன் மோஷனும் அட்ஜார்ன்மெண்ட் மோஷனும் எதுல போவோம், இம்பீச்மெண்ட் மோஷன் எல்லாமே எங்க போகுது, சப்ஸ்டான்டிவ்ல தான் போவோம். இந்த ரெசல்யூஷன்ஸும் எங்க போகுது, சப்ஸ்டான்டிவ்ல தான் போகுது. இது சப்ஸ்டான்டிவ்ல இல்லாதது என்னது மேக்சிமம் இருக்கும், ஆன்சிலரியா இருக்கும். குழப்பல. ஆனா இப்போதான் இந்த கொஸ்டின் தான் காலாங்காலமா இந்த கொஸ்டினும் யூபிஎஸ்சியில கேட்கறாங்க. இந்த கொஸ்டினும் குரூப் 1 குரூப் 2ல கேட்கறாங்க. ஆனா நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஆன்சரை போட்டு வந்துடுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு எல்லா ரெசல்யூஷனும் சப்ஸ்டான்டிவ் கீழே வருதுன்னு. அப்புறம் எல்லா மோஷனும் கண்டிப்பாக ஓட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காலிங் அட்டென்ஷன் மோஷன் தேவையில்லையே, அவன் தான் ரிப்ளை சொன்னா முடிஞ்சிச்சு. புரியல உங்களுக்கு? காலிங் அட்டென்ஷன் மோஷனுக்கு சென்சூர் மோஷன், டோக்கன் கட் மோஷன்லாம் இருக்கு. ₹1 குறைச்சிட்டு பாஸ் பண்ணிடுவாங்க. ஓட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா எல்லா ரெசல்யூஷன்ஸும் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், ஓட் பண்ணி ஆகணும். எல்லா மோஷனும் ஓட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எல்லா ரெசல்யூஷனும், சோ எல்லா ரெசல்யூஷன்ஸும் சப்ஸ்டான்டிவ் மோஷன். எல்லாம் அதுக்குன்னு எல்லா சப்ஸ்டான்டிவ் மோஷனும் ஓட்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லா ஓட்டிங் பண்ற விஷயமும் சப்ஸ்டான்டிவ் மோஷனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா சப்ஸ்டான்டிவ் மோஷனும் ரெசல்யூஷனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது நீங்க எழுதி பார்க்கணும், கிறுக்கி பார்க்கணும். அப்பதான் இதுக்கு கிளாரிட்டி வரும். முடிஞ்சு போச்சுமா? ஓவர்.